பவுலின் பணி 8. இன்று 8வது அத்தியாயத்தை பவுல் தொடங்குகின்றார். இதில் எதை பற்றி பேசுகிறார் என்றால், உறுதி பூசுதலை பற்றி பேசுகின்றார். அவர் போதித்த அந்த இடத்தில், கொரிந்து நகரில் அங்கிருந்த மக்களுக்கு உறுதி பூசுதலை பற்றி எதுவுமே தெரியாதிருந்தது. அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள் என்றால், திருமுழுக்கு பெற்றதே போதும், அதுவே மீட்படைந்ததற்கு சமம். உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உறுதி பூசுதலை பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. உறுதி பூசுதல் பெறவே தேவையில்லை என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது என்ன? நீங்கள் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக அவர் சொன்னது, நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். திருமுழுக்கு நிச்சயமாக மீட்பு பெறுவதற்கு அவசியம். அதை தாண்டி நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் போதிக்கும் போதே சொல்லியிருந்தார் அல்லவா? அந்த துணையாளர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக இறங்கி வருவதைத்தான் உறுதி பூசுதல் என்று சொல்கின்றோம். ஆக திருமுழுக்கும் பெற வேண்டும், உறுதி பூசுதலும் பெற வேண்டும் என்பது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். கொரிந்து நகரில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு திருமுழுக்கை பற்றி மட்டுமே தெரிந்திருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரக்கூடிய உறுதி பூசுதலை பற்றி தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக நீங்கள் உறுதி பூசுதல் பெற வேண்டும், தூய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வர வேண்டும் என்ற ஒரு பாடத்தை பவுலானவர் இன்று கற்றுத்தருகின்றார். நமக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இது நன்கு தெரிந்த பாடம்தான். ஆனால் சில நேரங்களில் பிரிவினை சகோதரர்கள் உறுதி பூசல் தனியாக பெற தேவையில்லை என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. நிச்சயமாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே உறுதி பூசுதலையும் பெற வேண்டும் என்பதைத்தான் பவுலானவர் இன்று உணர்த்துகின்றார். ஆகவே உறுதி பூசுதலை, அதாவது நமக்கு துணையாளராக கடவுள் கொடுத்த பரிசுத்தாவியானவரை பெறக்கூடிய நிகழ்வை வெகு விமர்சையாக கொண்டாடி பரிசுத்தாவியானவரை குழந்தைகளாகிய நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வரவேற்போம்.